ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபினாலே பயங்கர மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்கே வந்து நம்மளுடைய கமருதீனோட என்ட்ரி அட்டா வேறு மாதிரி வெறித்தனமாக இருந்துச்சு. மாதம் வந்து கிளாப்ஸ் வந்துச்சு, சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்தது. நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ரெட் கார்டு கொடுத்ததுக்கு பாருக்காக இருந்தாலும் சரி, கமருதனுக்காக சரி, நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. கமருதனி அங்கே ஸ்டேஜில் வச்சு பார்வதி வச்சு கலாய்ச்ச மூமெண்ட்லாம் செம்மையாக போச்சு. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா நம்மளோட சேனலில் பார்வதி ரசிகர்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்கீங்க. நிறைய பேர் வந்துட்டு கமருதீன் ரசிகர்களும் இருக்கீங்க. நிறைய பேர் வந்துட்டு அவங்க வருவாங்களான்னு சொல்லிட்டு 2 வாரமாக கேட்டுட்ருக்கீங்க. அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து 2 பேர் சம்பாரிச்சிருக்காங்க. உண்மையிலே வந்துட்டு அவங்க 2 பேருமே கொடுத்து வச்சவங்க. சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான், பணம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் மக்களோட மனசை வந்து சம்பாதிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இப்போ வந்து கமருதீன் வந்தாப்புல, சார் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் சார் அப்படின்றாரு. விஜய் சேதுபதி வந்துட்டு என்ன மட்டும்தானா அப்படின்னு கேட்டவொடனே அங்கே இருக்கவங்க எல்லாமே கிளாப்ஸு, சிரிப்பு, ஒரே சிரிப்பாக இருக்குது. அவரும் வந்து வைக்கப்படுறப்பல அப்புறமா வந்து இல்லை சார் நான் அவர் கலாய்க்கிற விஜய் சேதுபதி, இல்லைங்க உங்கள் ஃப்ரெண்டையும் சேர்த்து சொன்னேங்க, ஃப்ரெண்டும் சொன்னேன், நீங்கள் ஏன் தப்பாக நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. சார் உங்ககிட்ட நான் நிறைய ஷேர் பண்ண நினச்சேன், கடவுளாக வந்து இந்த விஷயத்தை எனக்கு அமைச்சு கொடுத்துட்டாரு, ரொம்ப நன்றி சார்னு சொல்லும்போது பக்கத்தில் கூப்பிட்டு தோல் கையை போட்டு நம்ம விஜய் சேதுபதி கமருதீன் கிட்ட சொல்கிறாரு, நான் வந்துட்டு உங்ககிட்ட எத்தனை வாரம் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு எதில் பிரச்சனை இருக்குது, பார்த்து விளையாடுங்கன்னு சொன்னனா இல்லையா அப்படிங்கும்போது ஆமாம் சார் அப்படின்றாரு. எனக்குமே ரெட் கார்டு கொடுத்ததில் உண்மையிலே ரொம்ப வருத்தம். கமருதீனுக்காக இருந்தாலும் சரி, பார்வதிக்காக இருந்தாலும் சரி, எனக்கு வந்து 2 பேர் மேலேயும் வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் அப்படின்ட்டு எத்தனை முறை 2 பேருக்கு சொல்லியிருப்பேன். பரவாயில்ல விடுங்க, இதுக்கப்புறம் அந்த நெகட்டிவிட்டிலாம் மறந்துடுங்க, வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக அமையும், கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் சூப்பராக வருவீங்க அப்படின்றதுக்கப்புறம் அவருமே வந்துட்டு பேக் டு ஃபார்ம் வந்ததுக்கு முக்கிய காரணமே வந்துட்டு மக்கள் தான் சார். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அமைச்சு கொடுத்தது வந்துட்டு நம்ம பிக் பாஸ் டீமுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும், உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். என்னை வந்துட்டு அவங்க வீட்டு பையனாக வந்து சேர்த்ததுக்கு பிக் பாஸ் டீம் தான் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருந்துச்சு. அங்கே அந்த பக்கம் போனால் அதில் யாரெல்லாம் எதிர்பார்த்தாங்க, பிரவீன் எதிர்பார்த்தாரா, கானவனத்தை எதிர்பார்த்தா, அவங்களாம் வந்து ஹக் பண்ண மூமெண்ட்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரம்யா வந்து கை கொடுத்தாங்க, மற்றவங்களாம் வந்து சைலண்ட்டாக உட்காந்த மாதிரி இருந்தது. ஓகே பார்ப்போம், போக போக தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. சான்ஸே இல்லை. எது எப்படியோ நம்ம கமருதீன் உள்ளே வந்தாச்சு. இதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.